சாய்ராம். ஹலோ. ஆ சாய்ராம். சொல்லுங்கம்மா. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியிலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கம்மா. என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க மத்தியானம் உங்களுக்கு கால் பண்ணியிருந்தாங்க, அமுதான்னு சொல்லி. ஆமாம். நாங்கள் ரெண்டு பேருமே கொஞ்சம் பண பிரச்சனையில் கடனில் சிக்கிட்டு தவிச்சிட்டு இருக்கோம். சொன்னாங்க. எங்களுக்கு கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணணுன்றக்காக நானும் ஒரு வாரமாக நம்பர் தேடுறேன். உங்களோட சேனல் நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து எனக்கு நிறைய வரும். உண்மையாகவே அது எனக்கு ரிலேட்டடாக வரும்போது சில சமயம் அழுதுருவேன் நான். இதெல்லாம் கரெக்டாக கொடுக்குறீங்க, நான் எதிர்பார்க்கறத கொடுக்கலையே அப்படின்னு தான் அழுவேன். என்ன எதிர்பார்க்க? பணம் தானே எதிர்பார்க்குறீங்க? ஆமாம். பணத்தை சேனல் மூலமாக தர முடியாது, சாயப்பா தான் தரணும் அந்த பணத்தை. சாயப்பா தான். அந்த அந்த வாசகங்கள் அத்தனையும் எனக்கு பொருத்தமாக இருக்கும். இது மாதிரி என் பக்கத்தில் இருந்து ஒருத்தங்க அதை யாரோ கேட்டுட்டு எனக்கு அனுப்பிச்ச மாதிரியே இருக்கும். முதல்ல அவங்க வந்து ரொம்ப நம்பல. நான் தான் சொன்னேன், இல்லப்பா என்னோட ஃப்ரெண்டு மத்தியானம் உங்கள்கிட்ட பேசினாங்கல்ல, உங்கள்கிட்ட நான் சொல்லுவேன், எனக்கு இருக்கிற ப்ரெஷர்ல வந்து என்னால அதை பண்ண முடியல ராணி மிஸ் அப்படிம்பாங்க. நான் டீச்சரா ஒர்க் பண்றேன். என்னோட பேர் சொல்ல மறந்துட்டேன். ராணி என்னோட பேரு. உங்க பேர் ராணி? ஆமா. அவங்க பேரு அமுதா இல்லையா? அமுதா. அமுதா பேசினாங்க, எனக்கு ரொம்ப தூரம் பேசினாங்க. நீங்க வந்து ரொம்ப சிரமத்தில் இருக்கிறதாவும் பேர் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே நண்பர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உங்களுக்கு பணம் வந்தா அவங்களுக்கு வந்த மாதிரினாங்க. ஆமா. நான் தான் அவங்களுக்கு என்ன சொன்னேன், நான் வந்து கடவுள் கொடுக்கறது, எனக்கு கடவுள் சாயப்பா பார்த்து எனக்கு இதை வழி அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதனால நான் வந்து உங்களுக்கு வட்டியெல்லாம் அதெல்லாம் நான் ஆசைப்படல. அவர் கொடுத்ததை நான் உதவி பண்ணணும்னு ஆசைப்படுறேன். என் ஃப்ரெண்டு உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். இப்போ என் பொண்ணுக்கே நான் மெடிக்கலுக்காக ரொம்ப சிரமப்பட்டு பிள்ளைக்கு 3 மாசமா சத்தியமா எனக்கு வழியே தெரியல. இப்போ அவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க 1 மணி நேரத்துக்கு முன்னால. நிறைய பேர் எனக்கு நம்ம சாயப்பாட்ட ப்ரே பண்ணிட்டு என்கிட்ட ப்ரே பண்ணிட்டு நிறைய பேர் வந்து நீட்ல பாஸ் பண்ணி டாக்டர் சீட்டும் கிடைச்சிருச்சு பிள்ளைங்களுக்கு. இப்போ வந்து அவங்க எனக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னால சொன்னாங்க, நான் வந்து பிரார்த்தனைக்கு கான்டாக்ட் பண்ணிட்டேன், பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நம்பர் அனுப்புறேன், நீங்களும் பேசிடுங்க ராணி மிஸ் அப்படின்னாங்க. சத்தியமா சொல்றேன், அந்த நிமிஷம் வரைக்கும் என் பொண்ணுக்கு பணம் அரேஞ்ச் ஆகல. 2 லட்சம் ரூபாய் நானும் வட்டிக்கு எங்கெங்கயோ கேட்டு பார்த்தேன், எங்கேயுமே ஆகல. பயங்கர நெருக்கமா இருந்துச்சு. தினம் அழுதுச்சு. இப்ப வீட்டுக்கு வந்தோன்னே என் ரிலேஷன் ஒருத்தவங்க சொன்னாங்க, நான் பணம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன், ஆனா என்னோட பணம் இல்ல, வெளியில தான் வாங்கி கொடுக்குறேன் நீ அப்படின்னாங்க. உண்மையாவே தேங்க் காட். நான் உடனே சொன்னேன், சாயப்பாவை காலையில இருந்து நான் திட்டிக்கிட்டு இருந்தேன், உண்மையாவே நன்றி சொல்லிருங்க, என்னை காப்பாத்திட்டாங்க அப்படின்னு. இன்னும் முழுசா ஆனா அதே நேரம் சாயப்பாக்கு தினமும் வந்து நெய்வேத்தியம் வச்சு ரொம்ப டிவோட்டியா பயங்கர டெடிகேஷனா அவரை வந்து என்ன சொல்லுவாங்க, உயிரா 24 மணி நேரம் சாய்ராம் 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 அவ்வளவு இது பண்ணுவேன். இதுல என்னோட கசின் ஒருத்தங்க குரூப்ல ஜாயின் பண்ணி விட்டாங்க. 2 பேஜ் படிச்சேன்னு சொல்லி அவங்களுக்கும் நான் இது பண்ணி அனுப்பிச்சேன். அது மாதிரி நான் ரொம்ப நம்புறேன், என்னை நிச்சயமா காப்பாற்றணும். அது எங்களுக்கு 2 பேருக்கு என்ன தோணுச்சுன்னா, பிரார்த்தனை கூட மூலமா உங்க மூலமா பிரார்த்தனை வச்சா நிச்சயமா கிடைக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா எனக்கு வர வேண்டிய பணம் நிறைய வருது அமௌண்ட். எனக்கு அது வந்து எப்படியாவது கிடைச்சிட்டா நாங்க செட்டில் ஆயிடுவோம். ஏன்னா அந்த கடன்னால ரொம்ப கௌரவமா இருந்தவங்க நாங்க 2 பேருமே, நானும் என் ஃப்ரெண்டும். இப்பவும் நீங்க கௌரவமா தான் இருக்கீங்க, இப்பவும் கௌரவமா தான் இருக்கீங்க. பட் வந்து ஏதோ சின்ன சின்ன நெருடல் இருக்குது. சாயப்பா அதை மாற்றி கொடுப்பாரு, கவலைப்படாதீங்க. நான் ப்ரே பண்ணிக்கிறேன். 100% நீங்க அதுல இருந்து வெளியில வருவீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சாய்ராம். ஆமா, இந்த லைன் கிடைச்சதே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாமே சாயப்பா தான் கொடுப்பாரு, எல்லா லைனும் கொடுப்பாரு. இந்த லைனையும் கொடுப்பாரு. லைன்னாக்கா லைன்னா லைஃப்ல வந்து வழியும் கொடுப்பாரு, வாழ்க்கையும் கொடுப்பாரு. உங்களுக்கு நம்பிக்கை எப்போ அவர்கிட்ட கிடைச்சதோ அப்ப எல்லாமே கொடுப்பாரு. நீங்க வந்து பொண்ணை கூட்டிட்டு தாம்பரம் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன்ல தான் அவளுக்கு வந்து டைப் பண்ணி மெடிக்கல் காலேஜ், அதாவது நீட்டோட வித் மெடிக்கல் பிலிப்பைன்ஸ் யூனிவர்சிட்டில பண்றாங்க. அதனால அங்க வரும்போது நிச்சயமா நான் உங்களோட வண்டலூர் பிரார்த்தனை கொடுத்துக்கு நிச்சயமா நான் வரணும், வந்து நான் உங்களை மீட் பண்ணணும், நான் பண்ணுவேன். அவசியம் வாங்கம்மா. நல்லது. கொஞ்சம் பிரேயர் மட்டும் வச்சுக்கோங்க. கண்டிப்பாமா கண்டிப்பாமா. அப்படினா நான் உடனடியா. அவங்க பேர் அமுதா, உங்க பேர் ராணி அப்படிதானே? என்னோட பேர் ராணி. எந்த ஊர்ல இருந்து? சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி. ஓகே ஓகே. மகிழ்ச்சிமா, வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம். தேங்க் யூ. ஹாப்பி லைஃப். ஜெய் சாய்ராம். ஜெய் சாய்ராம். தேங்க் யூ.